ஸோ cloning வெக்டாரில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது செலக்டபிள் மார்க்கர்ஸ். ஸோ இன் அடிஷன் டு ஓரை நான் சொன்ன மாதிரி இங்கே டிரான்ஸ்ஃபார்மின்ஸ் அப்படின்றது தே ஆர் நத்திங் பட் த ஜீன் விச் வி ஆர் இன்ட்ரெஸ்டட். அது வந்து எந்த ஒரு பாக்டீரியாக்குள்ள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஒரு கல்ச்சர் மீடியமில் நம்ம இந்த மாதிரி பாக்டீரியாஸோட சேர்ந்து மற்ற பாக்டீரியாஸும் வளரும். ஸோ அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கான ஒரு 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 டிவைஸை நம்ம இந்த இடத்துல செலக்டபிள் மார்க்கர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, is a procedure through which a piece of DNA is introduced in a host bacterium. Okay, and normally the genes encoding resistance to antibiotics. So பொதுவா இந்த மாதிரியான பாக்டீரியாஸ்ல ஓகே நம்ம எதை வந்து ஒரு வெக்டாரா யூஸ் பண்றோமோ அந்த பாக்டீரியாஸ்ல சில ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்கும். அது என்னவா இருக்கலாம்? ஆம்பிசிலின், குளோரம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின் அண்ட் கெனாமைசின். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அந்த பாக்டீரியால ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் தி ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ பொதுவாக வந்து நம்ம ஆர் கன்சிடர்ட் யூஸ்ஃபுல் செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஃபார் ஈகோலை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஈகோலையை நம்ம வந்து ஒரு வெக்டாரா யூஸ் பண்ணும்போது அந்த ஈகோலைக்கு இந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஆர் கன்சிடர்ட் யூஸ்ஃபுல் செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஃபார் ஈகோலை. ஸோ இந்த நார்மல் ஈகோலை சில நேரங்களில் நார்மலா இருக்கக்கூடிய ஈகோலையில வந்து they do not carry resistance against of these antibiotics. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரலா நார்மலா இந்த ஈகோலைக்கு இது இருக்காது. பட் நம்ம வந்து அது ஒரு செலக்டபிள் மார்க்கரை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை அப்போ அதுல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ செலக்டபிள் மார்க்கர் அப்படின்றது தே ஆர் யூஸ்ட் எஸ் ஏ செலக்டபிள் மார்க்கர் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டு செலக்ட் recombinants from non-recombinants. ஓகேவா? சரி, now look at the cloning sites. ஸோ இப்போ நம்ம இந்த cloning site அப்படின்றது எக்ஸாக்டா எந்த ஒரு என்சைம் ஒரு வெக்டார்ல எந்த இடத்த கட் பண்ணுதோ அந்த கட் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டை நம்ம ரெகக்னைஸ் சைட் அப்படின்னு சொல்றோம். In order to link the alien DNA, the vector needs to have very few, preferably single recognition sites. அந்த வேர்ட் சிங்கிள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபார் காமன்லி யூஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த PB322 அப்படின்றத நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த PB322 அப்படின்ற இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் வெக்டாரை நம்ம வந்து பார்க்கும்போது இதுல நிறைய இந்த BAMH1, SAL1, PVU11, அதுக்கப்புறம் PST, PVU1, ECOR1, CLA1, IND3. These are all the different restriction sites. நம்ம cloning sites-னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த ஜீன் வந்து இந்த SAL அப்படின்ற ஒரு இடத்துல தான் நான் இன்செர்ட் பண்ண போறேன்னா அப்போ நான் இந்த SAL1 அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ SAL1 அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். நாட் ஓன்லி SAL1, தீஸ் ஆர் ஆல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஒன்லி. ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்றோமோ அந்த இடத்துல அந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ஸோ அப்போ PBRல 322ல எத்தனை ரெகக்னிஷன் சைட்ஸ் இருக்குன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. So how many recognition sites are இதுல cloning sites are present in PBR 322 அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது 8. இன்னொரு கொஸ்டின், இங்க எத்தனை ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் இருக்கு? TETRனா டெட்ராசைக்ளினுக்கான ரெசிஸ்டன்ட் ஜீன். அதே மாதிரி ஆம்பிசிலின் ஆர் அப்படின்னா ஆம்பிசிலினுக்கான AMPRனா ஆம்பிசிலினுக்கான ரெசிஸ்டன்ட் ஜீன். ஸோ 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்கு. ஆரிஜினேஷன் நடக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ORI ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து ROP அப்படின்னு இருக்கு. சார் எங்களுக்கு இந்த PBRல இருந்து எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த டயக்ராம் கொடுத்துட்டு அதுல எந்த ரெகக்னைசேஷன் சைட்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கலாம். அப்புறம் எத்தனை ரெகக்னைசேஷன் சைட்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். அப்புறம் இந்த ரோப் அப்படின்றத பத்தி ரோப் அப்படின்றது என்னன்னு சொல்லி கொடுக்கலாம். ரோப் கோட்ஸ் ஃபார் த புரோட்டீன் இன்வால்வ்டு இன் தி ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட். அதுல பாருங்க, ரோப் கோட்ஸ் ஃபார் தி புரோட்டீன்ஸ் இன்வால்வ்டு இன் தி ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ரெப்ளிகேஷன் ஆஃப் தி பிளாஸ்மிட் அப்படின்றது வந்து இங்க அந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு தேவையான புரோட்டீன் யார் கொடுக்குறா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரோப் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இஸ் இட் கிளியர்? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு படிச்சோம். கரெக்டா? ஸோ அந்த செலக்டபிள் மார்க்கர்ஸை நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, அது எப்படி நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்த்துலாம். அது புக்லேயே கொடுத்துருப்பாங்க.
கவனிங்க. ஸோ த டிஎன்ஏ, okay, the DNA ligation of alien DNA is carried out a restriction sites present in one of the two antibiotic resistance gene. So இந்த diagram பார்க்க சொல்றாங்க. So PBR322ல இங்க நமக்கு எத்தனை restriction enzymes இருக்கு? tetracycline இருக்கு, ampicillin இருக்கு. tetracycline இருக்கிற இடத்துல BAMH1 PVU1 and PST1 அப்படின்றதுல இன்னொரு என்சைம்ஸ் இருக்கு. இப்போ இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இதுல நீங்க கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கிறதுக்கு என்ன ரெகக்னைசேஷன் சைட்? PST1, PVU1. அதே மாதிரி டெட்ராசைக்ளின்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன அப்படின்னா BAMH1. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் லிகேட் எ டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ அட் BAMH1. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த BAMH1 இடத்துல நம்ம இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. we are removing it. ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்படி இருக்கு, இந்த இடத்துல அந்த டிஎன்ஏ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், BAMH1 கட் பண்ணிட்டோம். இப்போ BAMH1 கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல டெட்ராசைக்ளின் ஜீனோ என்ன ஆயிடும்? ரிமூவ் ஆயிடும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏலியன் டிஎன்ஏவை இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இது தெரியும், இதுதான் வந்து RDNA, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து டெட்ராசைக்ளினை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ டெட்ராசைக்ளின் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இது எங்க வளராது? ஐ மீன் இந்த இந்த இதுக்கான இந்த இந்த பிளாஸ்மிட் இருக்கக்கூடிய பாக்டீரியா எந்த கல்ச்சர் மீடியம்ல வளராது அப்படின்னா, டெட்ராசைக்ளின் இருக்கிற இடத்துல அதால வளர முடியும். பிகாஸ் அதுக்கு ரெசிஸ்டன்ஸே கிடையாது. ஆனா ஆம்பிசிலினுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? எஸ், அந்த ஜீனை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஸோ நம்ம BAMH1 ரிமூவ் பண்ண உடனே, ஏன்னா ஏன் ரிமூவ் பண்ணும், நம்ம ஓன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நமக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அது நான் இங்க இன்செர்ட் பண்றதுக்காக நான் BAMH1 ரிமூவ் பண்ணிட்டேன். BAMH1 ரிமூவ் பண்ணதால எனக்கு என்ன ஆயிடுச்சு? டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இந்த பிளாஸ்மிட் இழந்துடுச்சு. ஸோ BAMH1 site of tetracycline resistant gene in the vector PBR322. So the recombinant plasmid will lose tetracycline resistant genes due to insertion of foreign DNA, but can still be selected out from non-recombinant ones by plating the transformants on tetracycline containing medium. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அதை டெட்ராசைக்ளினுக்கு அனுப்புறேன். மறுபடியும் the transferments growing on ampicillin containing medium are then transferred on a medium containing tetracycline. ஸோ நான் டெட்ராசைக்ளினுக்கு நான் பண்ணும்போது என்ன ஆகும், the recombinant, அதாவது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஜீன் இருக்கக்கூடியது நம்ம ரீகாம்பினன்ஸ் சொல்றோம். they will grow in ampicillin, ஓகே, containing medium. ஏன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ஆம்பிசிலினுக்கு அகைன்ஸ்டா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பட் அது எங்க வராது, பட் நாட் ஆன் தி கண்டெய்னிங் டெட்ராசைக்ளின். ஏன்னா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுல ஜீன் வந்து இழந்துடுச்சு, அந்த அந்த ரெசிஸ்டன்ட் ஜீன் அதுக்கு இல்லை. அப்போ ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லாதப்போ என்ன நடக்கும், அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ நமக்கு அதுல எதெல்லாம் வந்து க்ரோ ஆயிருக்கோ, எதெல்லாம் இல்லைன்றதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மெண்ட் எது, நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சார் இதெல்லாம் ஓகே, இது எங்களுக்கு புரியும், இது ஆல்ரெடி நாங்கள் படிச்சிருக்கோம், பட் இங்கிருந்து எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல அந்த ரெகக்னிஷன் சைட்ஸ், எத்தனை ரெகக்னிஷன் சைட்ஸ் PBR322ல இருக்கு, அந்த PBR322ல இருக்கக்கூடிய ரோப்னா என்ன, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த ரோப்ன்ற தாண்டி ORIனா என்ன, எத்தனை ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்கு. ஓகே, இது எப்படி நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கர்ஸை நம்ம யூஸ் பண்றோம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். இதுவரை நம்ம பார்த்தது அப்படின்றது ஒரு செலக்டபிள் மார்க்கர் அப்படின்றது நம்ம எப்படி யூஸ் பண்றோம். இப்போ இதை தாண்டி இன்னொரு செலக்டபிள் மார்க்கர் இருக்கு சார். அப்போ எல்லாமே வந்து நம்ம இப்படி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம செலக்டபிள், அதுதான் நம்ம செலக்டபிள் மார்க்கரா யூஸ் பண்ணணுமானா கிடையாது. இன்னும் சிலதை வந்து நம்ம செலக்டபிள் மார்க்கர்ஸா யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா, பொதுவா பாக்டீரியாஸ்ல இந்த பீட்டா கேலக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கும். ஸோ அந்த என்சைம்ஸ் எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த லாக்டோஸ் கன்வர்ஷனுக்கு அது தேவை, பீட்டா கேலக்சிடேஸ்ன்றது. அப்போ பொதுவா அந்த பாக்டீரியாஸ் அந்த ஜீன் இருக்கும், அந்த ஜீன் இருக்கிறதாலே அந்த பாக்டீரியாஸ் வந்து ஒரு ப்ளூ கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அந்த பிளாஸ் அந்த 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 கலர் இருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம் இருக்கிறதால. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, திஸ் இஸ் பிளாஸ்மிட். ஓகே, இப்போ இந்த பிளாஸ்மிட்ல இந்த செக்மெண்ட்ல அதுக்கான ஜீன் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இப்போ இந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன், ஐம் ரிமூவிங். ஸோ எனக்கு ரிமூவ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடும், இந்த இடத்துல அது மட்டும் இருக்கும். அப்போ அந்த பீட்டா கேலக்சிடேஸை கோட் பண்ணக்கூடிய என்சைம் இப்போ ரிமூவ் பண்ணதால
அந்த பாக்டீரியாவுக்கு அந்த பீட்டா கேலக்சிடேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இந்த கட் பண்ண இடத்துல நான் என்ன பண்றேன், இப்போ என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்றேன். இப்போ நான் என்னுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதால இங்க இருந்த பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம்ஸ் இல்லாம போயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேட்னு சொல்றோம், இருக்கிறத நம்ம நான் டிரான்ஸ்ஃபார்மேட் சொல்றோம். நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன், இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல என்ன கலர் இருக்கும், அங்க வந்து ப்ளூ கலர் இருக்கும். இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதால் இங்க என்ன இருக்காது, ப்ளூ கலர் இருக்காது. அப்போ எதெல்லாம் ப்ளூ கலர் இல்லாம இருக்கோ, ஐ மீன் எது வந்து எந்த கலரையும் ப்ரொடியூஸ் பண்ணலையோ அதை நம்ம என்ன சொல்றோம், ரீகாம்பினன்ட் காலனிஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா. அப்போ இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்றது டியூ டு இன்சர்ஷன் ஆஃப் அவர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், the bacteria and lost its beta galactidase enzyme production. So that's why they are they are not having any colors. So due to insertion there is a inactivation. So that's why it is called insertional inactivation. So இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் இங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அண்ட் செலக்டபிள், வேற என்ன செலக்டபிள் மார்க்கர் இருக்கு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் insertional inactivation. These two processes are used to identify our transformants from non-transformants. Is it clear? Now, let me talk about other questions from vectors for cloning genes in plants and animals. Generally, in plants, we used to transfer a gene by using Acrobacterium tumefaciens. So, how do we expect a question? Which of the following bacteria used to transfer a gene into a bacteria? அப்படின்னு ஒரு question கேட்டாங்கன்னா Acrobacterium tumefaciens. Now let me talk about what is Acrobacterium tumefaciens. It is the pathogen of several dicotyledon plants. Note down the word dicot. So the bacteria can cause the disease in dicotyledon plant, is able to deliver a piece of DNA which is called tDNA. Why it is called T? Because whenever we introduced Acrobacterium as a vector, it is used to cause tumors. In general, whenever it is infect any plants, it produces tumors. So the tumors are characteristics of introduction of Acrobacterium tumefaciens, which having cancer property. But நம்ம என்ன பண்றோம், while we are introducing any gene into plants, we are removing that tumor gene. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை, ஏன்னா while we are using as a vector, we no need to cause any damage to that organism. So Acrobacterium is usually cause cancer cells அப்படின்னு சொல்லும்போது we have to remove that gene. So நம்ம அந்த ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பாக்டீரியா வந்து ஒரு பிளான்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னா, which of the following bacteria used as a vector அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா Acrobacterium tumefaciens. Why we are using Acrobacterium tumefaciens? Because it can cause cancer like cells or tumors in dicotyledon plant. Dicot. Note down, this is very, very important point. Let me talk about another vectors, that is cancerous cells can produce by retroviruses. So retroviruses are the virus can usually cause the cancer cells in animals. So அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு வெக்டார் இந்த இடத்துல வந்து retrovirus directly enter into animal cells and they can cause cancer. ஸோ அந்த லிவிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம்னா ரெட்ரோவைரஸை நம்ம ஒரு வெக்டார்ஸா யூஸ் பண்றோம். எதுக்காக? when we want to introduce a gene into animal, we need to use retrovirus. But we want to introduce a gene into plant, we can use Acrobacterium. So animals இந்த இடத்துல retroviruses, plants அப்படின்னா Acrobacterium, right? ஸோ இந்த இடத்துல டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த டியூமர் இன்டியூசிங் பாக்டீரியா ஐ மீன் அந்த ஜீன் எதுல இருக்குன்னு கேட்டாங்கன்னா Acrobacterium tumefaciens. கேன்சர் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட்ரோவைரஸஸ். ஸோ ஹியர் வி நீட் டு நோ போத் ரெட்ரோவைரஸஸ் அண்ட் Acrobacteriums are used as a vector but different targets. Acrobacterium to plants and retroviruses to animals. Okay, I hope it is easy to understand. Now let me talk about competent host. Competent அப்படின்னு சொல்லும்போது ஒரு இப்போ வந்து we already discussed, okay, any bacteria and we have a RDNA. So இந்த RDNA நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாக்டீரியாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம் as a மீடியமா. இப்போ நான் வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ள ஒரு DNA இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது the bacteria which is made up of cell envelope, we already discussed in cell lesson, right? Glycocalyx and various cell wall deposition are there. ஸோ இப்போ அந்த செல் வால நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ it has to be competent அது ஏத்துக்கக்கூடியதா மாத்தணும். ஸோ in order to force bacteria to take up plasmid, the bacterial cells must first be made competent. ஸோ நான் யார் இந்த இடத்துல கம்பீட்டண்டா மாத்துறேன், பாக்டீரியல் செல்ஸ்ல. எதுக்காக?
டு டேக் அப் டிஎன்ஏ. ஸோ நான் டிஎன்ஏ உள்ள வரதுக்காக அதை நான் என்ன பண்றேன், காம்பீட்டன்ட் ஹோஸ்டா மாத்துறேன். திஸ் இஸ் டன் பை ட்ரீட்டிங் them with a specific concentration of divalent cation. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, the divalent cation is calcium. ஸோ இப்போ ஒரு பாக்டீரியாவை ஒரு பிளாஸ்மிட் ஜீனை எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை மாற்றணும்னு சொல்லும்போது முதல்ல அதை நம்ம கம்பீட்டண்டா மாற்றணும். அந்த கம்பீட்டண்டா மாத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு டைவேலன்ட் கேட்டியன் யூஸ் பண்றோம். அந்த டைவேலன்ட் கேட்டியான் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் இஸ் கால்சியம். ஸோ இப்போ நம்ம பைவேலன்ட் கேட்டியன் இந்த இடத்துல அந்த கேட்டியானை யூஸ் பண்றோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வந்து என்டர் ஆகக்கூடிய அந்த பாசிபிலிட்டி அதிகமாகுது. எப்படி சில போர்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த போர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கேன் தென் பி ஃபோர்ஸ்ட் இன்டு சச் செல்ஸ் பை இன்குபேட்டிங் தி செல்ஸ் வித் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆன் ஐஸ். இப்போ அது எங்க அடுத்து எங்க அனுப்புறோம், ஐஸுக்கு அனுப்புறோம். இப்போ ஐஸுக்கு போடுறோம், அதுக்கப்புறம் அது வந்து ஹீட் கொடுக்குறோம், ஐஸ் கொடுக்குறோம், ஹீட் கொடுக்குறோம். இப்படி மாத்தி மாத்தி கொடுக்கும்போது அந்த போர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. இப்படி ஹீட் கொடுக்கறது நம்ம என்ன சொல்றோம்னா ஹீட் ஷாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹீட் ஷாக் தென் புட்டிங் them பேக் ஆன் ஐஸ், this enable the bacteria to take up the recombinant DNA. ஸோ இப்போ எங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு பாக்டீரியாவை ஒரு கம்பீட்டன்ட் ஹோஸ்டா ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏவை நீங்க எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு கம்பீட்டன்ட் ஹோஸ்டா மாத்திரம், எப்படின்னா ஒரு டைவேலன்ட் கேட்டியான் கால்சியம் யூஸ் பண்றோம். அடுத்து அதுக்கு ஹீட் ஷாக் கொடுக்குறோம், அதனால வந்து அதனுடைய போர்ஸ் பெரிஸ் ஆகுது. ஸோ ஈஸியா பாக்டீரியா வந்து உள்ள நுழையுது. ஸோ இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம இதுவரையும் பார்த்தது இல்லாம டைரக்டா எந்த ஒரு வெக்டார்ஸும் இல்லாம டைரக்டா ஒரு ஜீனை ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயும் அனிமல்குள்ளேயும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான மெக்கானிசம் என்னன்னு நம்ம அடுத்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன் இஸ் த மெத்தட் டு இன்ட்ரடியூஸ் a gene into a animal cell. ஓகே, ஸோ ஒரு அனிமல் செல்ல டைரக்டா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டைரக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இஸ் டைரக்ட்லி இன்ஜெக்டட் இன்டு நியூக்ளியஸ் ஆஃப் an அனிமல் செல். ஸோ அப்போ வந்து இதுல மைக்ரோ இன்ஜெக்ஷன் எங்க நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அனிமல்ஸ்னுடைய நியூக்ளியஸ்குள்ள ஒரு ஜீனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு மைக்ரோ இன்ஜெக்ஷன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, ஸோ அதுல வந்து நம்ம ஜீன் வந்து நம்ம இந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன் ரொம்ப கஷ்டம், பிகாஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் செல். ஸோ அங்க வந்து ஒரு இன்னும் ஃபோர்ஸபிளா நம்ம அந்த ஜீன் இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏவை கோல்ட் அண்ட் டங்ஸ்டனால கோட் பண்றோம், பிகாஸ் ஹெவியர் கண்டென்ட். ஓகே, அதை கொஞ்சம் ஹெவியா மாத்தணுன்றதுக்காக அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா பயோலிஸ்டிக் ஆர் ஜீன் கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இட் இஸ் ஐ மீன் தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அதுல நம்ம ஜீன் இன்சர்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணும்போது இட் இஸ் டைரக்ட்லி என்டர் இன்டு பிளான்ஸ். ஸோ ஒரு பிளான்ட்டுக்குள்ள நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா we need to யூஸ் பயோலிஸ்டிக் ஆர் ஜீன். அதுவே அனிமலுக்குள்ள டைரக்டா நம்ம ஜீன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஸோ அடுத்து வந்து டிசார்ம்டு பேத்தோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டிசார்ம்டு பேத்தோஜன் அப்படின்றது தே ஆர் நத்திங் பட் தே ஆர் தி ஆர்கானிசம்ஸ் விச் யூஸ்ட் as a vector without any harm into that organisms. ஸோ நம்ம டிசார்ம்டு பேத்தோஜன்ஸை கூட நம்ம வெக்டார்ஸா யூஸ் பண்ணுவோம். அப்போ எதெல்லாம் வெக்டார்ஸா யூஸ் பண்ணலாம், பாக்டீரியோஃபேஜஸ் யூஸ் பண்ணலாம், ஓகே, பிளாஸ்மிட்ஸை யூஸ் பண்ணலாம், அதே நேரத்துல அக்ரோபாக்டீரியம் யூஸ் பண்றோம், ரெட்ரோவைரஸை யூஸ் பண்றோம், இது எல்லாமே வெக்டார். அதே மாதிரி டிசார்ம்டு பேத்தோஜன்ஸும் நம்ம வெக்டார்ஸா யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் டைரக்ட் மெத்தட் அப்படின்னா மைக்ரோ இன்ஜெக்ஷனும் பயோலிஸ்டிக் தான் டைரக்ட் மெத்தட். இதே கூட கேட்பாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டைரக்ட்லி இன்ட்ரடியூசிங் ஜீன் மெக்கானிசம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் அண்ட் பயோலிஸ்டிக். ஓகே, now let me talk about process of recombinant DNA technology. இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம வந்து எந்த ஒரு டிஎன்ஏவை நம்ம வந்து வெளியே எடுக்கணும் இல்ல ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா முதல்ல அந்த செல்லை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஏன்னா அந்த செல் வாலை ரிமூவ் பண்ணணும், பிளான்ஸா இருந்தா, அதுவே பாக்டீரியா இருந்தா. அடுத்த அனிமல்ல இருந்தா அந்த பிளாஸ்மா மெம்பரேனை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போறோம், அந்த சைட்டோபிளாஸ்மத்துல இருக்கக்கூடிய வேரியஸ் பயோமாலிகுல்ஸை நம்ம டைஜஸ்ட் பண்ணி we need only pure DNA, right? only purified DNA. ஸோ அந்த வெறும் டிஎன்ஏ மட்டும் வேணும்னா மற்ற கான்ஸ்டன்ட் எனக்கு தேவையில்லை, ஆர்என்ஏ தேவையில்லை, ப்ரோட்டீன்ஸ் தேவையில்லை, ஸோ எதுவுமே தேவையில்லை. அப்போ நான் அது எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணணும். அப்போ இனிஷியலா நான் இந்த இடத்துல சில என்சைம்ஸை யூஸ் பண்ணி தான் நான் பிளான்ட் செல்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவேன், அப்படின்னு நான் அனிமல் செல்ஸை ட்ரீட் பண்ணுவேன், மற்றதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல achieved by treating the bacterial plant animal cells with enzymes. இப்போ வந்து பாக்டீரியாஸ் நம்ம இது பண்றதுக்கு லைசோசோம் யூஸ் பண்றோம், பிளான்ட் செல்ஸ் இது பண்றதுக்கு செல்லோஸ் யூஸ் பண்றோம், அண்ட் ஃபங்கஸை யூஸ் பண்றதுக்கு கைட்னேஸ் யூஸ் பண்றோம். ஸோ இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய டிஎன்ஏல வெறும் பியூரா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம செல் வாலை ரிமூவ் பண்ணாதான் உள்ளுக்குள்ளவே போக முடியும். அப்போ உள்ளுக்குள்ள இங்க பாக்டீரியா அப்படின்றது வந்து லைசோசோம், பிளான்ட் செல் அப்படின்னும் போது செல்லோஸ், கைட்டினேஸ் அப்படின்றது வந்து ஃபங்கஸ். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நமக்கு வேற எந்த ஒரு இம்பியூரிட்டிஸும் இருக்கக்கூடாது, வெறும் டிஎன்ஏ மட்டும் தான் இருக்கணும். அப்போ நம்ம ப்ரோட்டீன்ஸை ரிமூவ் பண்றதுக்காக புரோட்டீனேஸ் அப்படின்ற என்சைமும்,
ஆர்என்ஏவை ரிமூவ் பண்றதுக்காக ரைபோ நியூக்ளியஸ் அப்படின்ற என்சைமும் இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ அதர் மாலிகுல் கேன் பி ரிமூவ் பை அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட் அண்ட் பியூரிஃபைட் டிஎன்ஏ அல்டிமேட்லி precipitates out after addition of chilled ethanol. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஏரியா இதுவரையும் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், கொஸ்டின் கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ எந்த ஒரு இதுவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒரு டிஎன்ஏ வந்து precipitate ஆகுது. ஏன்னா ஒரு டிஎன்ஏவை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னா விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இட் ஷுட் பி பியூரிஃபைட் ஒன். ஸோ அதுல சுத்தமா வேற எந்த ஒரு கண்டாமினன்ஸும் வேற எந்த இம்பியூரிட்டிஸும் அதுல இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி பியூர்டு ஃபார்ம். அப்ப நம்ம அந்த வெறும் டிஎன்ஏ மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா ஐ நீட் சம் டெக்னிக். ஸோ அதுல வந்து நான் என்ன பண்றேன், சில்லுடு எத்தனால் யூஸ் பண்றேன் அதை precipitate பண்றதுக்காக. ஸோ ஒரு டிஎன்ஏவை நீங்க வந்து precipitate பண்ணி அதை தனியாக எடுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்றீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சில்லுடு எத்தனால். ஓகே, நவ் வி டிஸ்கஸ்ட் அபவுட் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ அதை அப்படியே மறுபடியும் கலெக்டிவா பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ டிஎன்ஏ வெளியே எடுத்தாச்சு, அது எப்படி கட் பண்ணணும், அது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது எப்படி செலக்ட் பண்ணணும், அது இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? அதை மறுபடியும் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ ஸ்பெசிபிக் லொகேஷன் என்ன சொன்னேன், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி நான் அந்த ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்ல அதை வச்சு அதை நான் வந்து செப்பரேட் பண்ணும்போது ஐ கேன் டேக் அவுட் வாட் எவர் ஐ நீட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து நான் ஒரு ஒரு லிகேஸை வச்சு அதை ஒட்டு வைப்பேன். அப்புறம் அதை வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை க்ளோன் பண்ணுவேன். க்ளோன் ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் எடுத்து அதை மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும். அந்த மல்டிபிள் காப்பீஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூசிங் பிசிஆர். ஸோ இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை பத்தி 2019ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, டீநேச்சுரேஷன், அனிலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ முதல்ல நம்ம வந்து நமக்கு கிடைச்ச டிஎன்ஏவை நம்ம பாலிமரைஸ் பண்ணணும். அதாவது பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை டீநேச்சர் பண்ணணும். சார் அப்படின்னா என்ன, இதுல வந்து ஒரு செர்டன் டிகிரி செல்சியஸ், ஒரு 90 டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்றோம், அந்த டிஎன்ஏவை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அந்த ரெண்டு ஸ்டாண்டும் தனித்தனியா பிரியதை நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. ஹீட் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது, பிரியுது. அப்போ ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் தனித்தனியா பிரியக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் டீநேச்சுரேஷன் இன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, வெல் அண்ட் குட். இப்போ அடுத்து என்ன பண்றோம், இப்போ ஒரு செப்பரேட்டான ரெண்டு டிஎன்ஏ ஸ்டாண்டையும் ஒரு ரெண்டு நியூ டிஎன்ஏவை மாத்தணும். அப்போ நமக்கு என்ன வேணும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பாலிமரைசேஷன் அப்படின்னு நடக்கணும்னா இந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரேஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு முன்னாடி சில பிரைமர்ஸ் வந்து ஆட் ஆகணும். அந்த பிரைமர்ஸை சேர்க்கறது தான் ரொம்ப முக்கியமான வேலை. ஆர்என்ஏ பிரைமர் அந்த வேலையை சேர்த்து அந்த பிரைமர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆட் ஆகும். ஆனா அந்த பிரைமர்ஸ் ஆட் ஆகிற டைரக்ஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், 5' to 3'. ஸோ இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த அந்த ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறது நம்ம பார்க்குறோம், பிரைமர்ஸ் ஆட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் அன்ஹீலிங். அப்போ நீங்க சிம்பிளா சொல்றது என்ன, அன்ஹீலிங் என்னென்ன, இப்போ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ல அன்ஹீலிங் அப்படின்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல நமக்கு வந்து பிரைமர்ஸ் ஆட் ஆகிறது தான் நம்ம அன்ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்ஹீலிங் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டேக் பாலிமரேஸ். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேக் பாலிமரேஸ் அப்படின்றது டிஎன்ஏ பாலிமரேஸ் அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டிஆக்சி நியூக்ளியோடைட் வந்து விச் இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சப்ஸ்ட்ரேட் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி ப்ரொவைடர். ஸோ அப்போ இந்த இடத்துல டேக் பாலிமரேஸ் என்ற என்சைம் இந்த இடத்துல பாலிமரைசேஷன் யூஸ் பண்றோம். சார் வை எக்ஸ்க்ளூசிவ்லி டேக் பாலிமரேஸ், பிகாஸ் ஹியர் த ப்ராசஸ் இஸ் இன் ஹீட். ஸோ டெம்பரேச்சர் கண்டிஷன்ல நடக்கிறதால அந்த டெம்பரேச்சரை தாங்கி அந்த என்சைம் வந்து வேலை செய்யணும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் டேக்கிங் டேக் பாலிமரேஸ் ஃப்ரம் another heat bacteria, resistance bacteria. ஸோ இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா வேற எதுவும் கிடையாது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பாக்டீரியா பேரே கொடுத்திருப்பாங்க, தெர்மஸ் அக்வாட்டிகஸ். நோட் டவுன் தி நேம் ஆஃப் தி பாக்டீரியா, தெர்மஸ் அக்வாட்டிகஸ். இட் இஸ் தி சோர்ஸ் ஃபார் டேக் பாலிமரேஸ். அப்போ டேக் பாலிமரேஸ் தெர்மஸ், டேக் தெர்மஸ் ஞாபகம் வச்சுக்க மறந்துடாதீங்க. நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, which of the following bacteria used to produce a taq polymerase enzyme which is used in polymerase chain reaction அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். So you should know what is the taq polymerase and in which process of polymerase chain reaction it is required and where it is obtained அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும். ஸோ தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியால இருந்து எடுக்கப்பட்ட அந்த என்சைம் தான் டேக் பாலிமரேஸ். அது எதுக்கு யூஸ் பண்றோம், பாலிமரைசேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அந்த ப்ராசஸ் பேரு எக்ஸ்டென்ஷன். ரைட், ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ரிலவெண்டா ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல வாட் இஸ் அனிலிங், வாட் இஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் வாட் இஸ் டீநேச்சுரேஷன். சார் 2019ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் கேட்டாங்க, எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மற்றபடி எந்த கொஸ்டினும் கேட்கல. ஸோ இதை தாண்டி கொஸ்டின் கேட்கணும்னா எக்ஸ்க்ளூசிவா டீநேச்சர்னா என்ன, அனிலிங் அப்படின்றது என்ன, எக்ஸ்டென்ஷன் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி எந்த என்சைம் யூஸ் பண்றாங்க, ஓகேவா, என்ன ஒரு சப்ஸ்ட்ரேட் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க எப்படின்னு கேட்கலாம். ஓகே,
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரைமர்ஸ்னா யாரு? வாட் ஆர் ஆல் தி பிரைமர்ஸ்? தே ஆர் ஸ்மால் கெமிக்கலி சிந்தசைஸ்டு ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ். ஓகே, தே ஆர் ஸ்மால் கெமிக்கலி சிந்தசைஸ்டு ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ் தட் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு தி ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ. அப்ப இந்த இடத்துல ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? தே ஆர் காம்ப்ளிமெண்டரி ரீஜன்ஸ் சொல்றோம். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் யூஸ் பண்றோம். நமக்கு இதே கூட கேட்கலாம், பிரைமர்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ தே ஆர் கெமிக்கலி சிந்தசைஸ்டு ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ரைட். மற்றபடி நம்ம அதர் பாயிண்ட்ஸ் வி டிஸ்கஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணுவோம், அது வளரும். அப்புறம் வந்து நமக்கு ஃபைனலா செலக்டபிள் மார்க்கர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை ஐ மீன் கரெக்டா வந்து செலக்டும் பண்ணிடுவோம். இப்போ ஃபைனலா நமக்கு வந்து அந்த ஜீனை ப்ராடக்டா மாத்துறது தான் வேலை. அதுதான் நம்ம அப்டெய்னிங் தி ஃபாரின் ஜீன் ப்ராஜெக்ட் அப்படின்றதுல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஃபாரின் ஜீன் கெட் எக்ஸ்பிரஸ்ட் அண்டர் அப்ரோப்ரியேட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் கொடுக்கறதுக்கு சில எக்ஸ்க்ளூசிவ் சிஸ்டம்ஸ் நமக்கு தேவை. ஸோ அப்படியெல்லாம் செஞ்சு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, பை யூசிங் தீஸ் டெக்னிக்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் அது. ஓகேவா? சரி சார், இது வந்து ஒரு லேப்ல பண்றதுக்கும் நமக்கு கமர்ஷியலா பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. லேப்லனா ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம், பட் கமர்ஷியலா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா we need different system, right? அது செட்டப் தேவை. அந்த செட்டப்ஸ் நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா பயோரியாக்டர். ஸோ சம் வால்யூம் ஆஃப் ஸ்மால் வால்யூம் ஆஃப் கல்ச்சர் cannot yield appreciable quantities of products. So to produce large quantities, இது கொஸ்டின் கேட்டாங்க. இதுவும் 1919 கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம வந்து ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு யார் தேவை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பயோரியாக்டர்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 100 to 1000 லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம பயோரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இந்த பயோரியாக்டர்ஸ்க்கு என்னெல்லாம் தேவை, அதுல தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம நிறைய சொல்லலாம். டெம்பரேச்சர், பிஹெச், சப்ஸ்ட்ரேட், சால்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் ஆக்சிஜன். ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? பயோரியாக்டர்ஸ், வாட் ஆர் ஆல் தி பயோரியாக்டர்ஸ்? ஆல்ரெடி கேட்டாச்சு. அப்போ பயோரியாக்டர்ஸ் எவ்வளவு வால்யூம் இருக்கும், அதுல வந்து என்னென்ன நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம், ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அப்டெயின் பண்றதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, right? The stirrer facilitate even mixing and oxygen availability throughout the bioreactor. Alternatively, air can be bubbled through the reactor. Okay, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, இந்த சிஸ்டம்ல எத்தனை டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர், ஸ்பார்ஜ்டு ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர்னு ரெண்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுல ஆல்டர்னேட்டிவ்லி ஏர் கேன் பி பபிள்டு த்ரூ தி ரியாக்டர். இஃப் யூ லுக் அட் தி ஃபிகர் க்ளோஸ்லி, you will see that the bioreactor as an agitator system. ஃபர்ஸ்ட் வந்து பேர் என்ன? அஜிடேட்டர் சிஸ்டம் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் இருக்கு, அண்ட் ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு, அண்ட் ஃபைனலா பிஹெச் கண்ட்ரோல் அண்ட் சாம்பிளிங் போர்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே ஏன் கொஸ்டினா கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா என்னென்னலாம் அதுல இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அந்த ப்ராடக்ட் பியூரிஃபைடா, எந்த ஒரு கண்டாமினன்ஸும் இல்லாம அது வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ். The process includes separation and purification. இது கொஸ்டினா கேட்பாங்க. ஒரு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன், which are collectively referred to as downstream processing. The product has to be formulated with suitable preservatives. Okay, ஏன்னா அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் அந்த ப்ராடக்டை கெடாம பார்க்கும். ஓகே, such formation has to undergo through clinical trials as in case of drugs. ஒருவேளை அது ட்ரக்கா இருந்தா அது ப்ராப்பரா எப்படி அதனுடைய ரியாக்ஷன் இருக்கு, அதனால ஏதாவது ஒரு இம்பாக்ட்ஸ் இருக்கா, இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கொரோனா வேக்சின்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது எடுத்தோன்னே நமக்கு யூஸ் பண்ணல இல்லையா, அது நிறைய ட்ரையல்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஹியர் வி கம்ப்ளீட் தி என்டையர் biotechnology and its application, right? Okay, so I hope இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஸ்பீடா நம்ம எப்படி கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ இதுல இன்னும் சொல்ல போனா அந்த இனிஷியலா வந்து இருந்த ரெண்டு அந்த பர்டிகுலர் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதுல நிறைய ஆனா பட் நமக்கு அங்க நிறைய கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப பேசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆனா அந்த பேசிக்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில நான் இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அந்த யூரோப்பியன் ஃபெடரேஷன் வந்து என்ன மாதிரியான அந்த டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அப்புறம் பயோ ப்ராசஸிங் இன்ஜினியரிங்னா என்ன, ரீகாம்பினன்ட் என்னென்ன. ஸோ முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண சால்மோனெல்லா டைஃபி மீடியம் பாக்டீரியம்ல யார் ஒர்க் அவுட் பண்ணாங்க,
ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பேர் என்ன, அந்த என்சைம் வந்து எந்த வருஷம், அதனுடைய பேர், நேமிங் மெத்தட் என்ன, எத்தனை ஸ்ட்ரெயின்ஸ், எத்தனை பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் பாலியோண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னா என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் எப்படி ஒர்க் பண்ணும், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் என்சைம்ஸ், எக்ஸோனா என்ன, எண்டோனா என்ன. ஓகே, ஸோ இந்த எக்ஸோ எண்டோ நியூக்ளியஸஸ் தாண்டி நம்ம எப்படி வந்து டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணோம், ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ், அந்த ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ்ல என்ன காம்பவுண்டை யூஸ் பண்றோம், என்ன கலர்ல வரும், எலூஷன்னா என்ன, அப்புறம் செலக்டபிள் மார்க்கர்னா என்ன, குளோனிங் சைட்னா என்ன, PBR322னா என்ன, ஸோ அதுல இருக்கக்கூடிய ரோப் அப்படின்றது என்ன, இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்றது என்ன. ஸோ அதே மாதிரி பாக்டீரியா ஃபேஜ் வந்து நம்ம வெக்டார்ஸ் யூஸ் பண்றோம், அக்ரோபாக்டீரியம், ரெட்ரோ வைரஸஸ், அப்புறம் மைக்ரோ இன்ஜெக்ஷன், பயோலிஸ்டிக் ஜீன், இது எல்லாமே கொஸ்டினா கேட்பாங்க. என்னென்ன என்சைம்ஸ் எந்தெந்த செல்வால ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கொஸ்டினா கேட்கலாம். ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ல என்னென்ன என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க, அது டேக் பாலிமரேஸ் அப்படின்றது எந்த ஆர்கானிசம்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, இப்படின்னு வித்தின் ஒரு ½ ஹவர்ல வந்து இந்த லெசனை ரொம்ப குயிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும், ரிவைஸ் பண்ண முடியும். பயோரியாக்டர்ஸ், அதனுடைய டைப்ஸ், அதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் மூலமா நம்ம டிஎன்ஏவை பியூரிஃபை பண்ண முடியும் இப்படின்னு. ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன்.